Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th standard lesson 2 kinematicsல இருக்கிற example sums தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளுடைய 6th வீடியோ lesson 2 example sum for 11th standardல. ஸோ இந்த சம் என்ன கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? So examples 2.6. A vector is given as in the following figure. Find 4a vector and minus 4a vector. A vector வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்களாம். ஸோ டயக்ராமில் ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன அப்படின்னா வெறும் ஒரே ஒரு சின்ன ஒரு யூனிட் ஆஃப் ஏ வெக்டார். இதுதான் கொஸ்டின். சொல்யூஷன் போட்டு மொத்தமாக டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஆன்சர் கிடையாது. இதுதான் கொஸ்டின். இதில் என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம 4a வெக்டாரும் மைனஸ் 4a வெக்டாரும் கண்டுபிடிக்கணும் டயக்ராமோடையவும். ஓகேவா? ஸோ அப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த சம் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை எக்ஸாம் ஏதோ அட்டென்ட் பண்ணுவீங்க அடுத்து 12th அப்புறம் அப்படின்னா யூஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய கொஷின். ஒரே ஒரு யூனிட். ஸோ இது வந்து ஒரு யூனிட்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி ஒரு யூனிட் 2 யூனிட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து இதுவரை இருக்கிறது 1 யூனிட், இது 2 3, இதே மாதிரி இங்கிட்ட இருக்குது 4. 1 2 3 4 4 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது என்னது? உங்களுடைய ப்ளஸ் 4a வெக்டார். அப்போது ஆர்ஜினில் இருந்து 4 யூனிட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் கரெக்டாக இருக்கிறது என்னது? ப்ளஸ் 4a வெக்டார். அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் பார்த்து மூவ் ஆகிறது தான் ப்ளஸ் 4a வெக்டார், இல்லைனா 4a வெக்டார். செகண்ட் உள்ளது என்னது? மைனஸ் 4a வெக்டார். அதுக்கும் யூனிட் 4 தான் இருக்க போகுது. பட் என்ன ஒன்று அப்படின்னா ஆரோ ஹெட் இங்கிட்டு போடாமல் இந்த சைட் போடணும். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் மைனஸ் 4a வெக்டார். ஸோ ப்ளஸ் 4a ஆர்ஜின்லேருந்து அந்த சைட், மைனஸ் 4a அந்த சைட்லேருந்து ஆர்ஜின் பார்த்த மணிக்கு வரணும். ஸோ உங்கள் புக்கில் இந்த ஆர்ஜின் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆர்ஜின் இல்லாமல் டைரெக்டாக அந்த வெக்டார்ஸை மட்டும் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகே? ஸோ அவ்வளோதான். இது எதுவும் கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு தெரில. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேட்க மாட்டாங்க ஆனால். சரியா? ஸோ கேட்க மாட்டாங்க. பிற எதுக்கு எடுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கு. ஸோ வந்து எக்ஸாம் ஓரியன்டாக போகும்போது வெக்டார்ஸோட யூனிட் எவ்வளோ இருக்குது, அப்போ எந்த பிளேஸில் இருக்குன்னு பாயிண்ட் பண்ணுங்கள், இல்லை பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எதாவது கேட்கும்போது உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான சம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் நம்ம ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.